Hello friends, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து POCO X2 and Samsung Galaxy M30s இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில் கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்கேப்பில் தரேன். உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்ட் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எடுத்துட்டோம் அப்படின்னா POCO X2வில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சாம்சங் M30s எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் வந்து அந்த கேமரா செட்டப் வந்து வெர்டிக்கல் அரே ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. POCO X2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்குலர் அரேயில் ஒரு வெர்டிக்கல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பில்ட் குவாலிட்டியும் வந்து POCO X2வில் வந்து ஒரு பெட்டராக இருக்கும். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாலிடான ஃபீல் அண்ட் ப்ரீமியம் ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். பட் சாம்சங் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கிடைக்காது கண்டிப்பாக. அண்ட் அடுத்து வந்து டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா POCO X2வில் வந்து Gorilla Glass 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங்கில் வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே தரல டிஸ்பிளேல. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது தான் சேஃப்டி. இது கிளாஸ் பேக்குன்றதுனால POCO X2வில் நீங்கள் ஏதாச்சும் அவங்க கொடுத்த ஒரு கேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இல்லை அப்படின்னா கீழே விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேக் வந்து கீழே உடைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் சாம்சங் ஃபோன்லேயும் வந்து நீங்கள் ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி தான். அண்ட் இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே எடுத்துக்கலாம். டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். POCO X2வில் வந்து LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன். அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 395 ppi யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் M30sன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷனும் வந்து ஃபுல் HD ப்ளஸ் தான். நம்ம கம்ப்ளீட்டாக ரெண்டு டிஸ்பிளேவும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சாம்சங்க்கு ஒரு ஹெட்ஜ் இருக்குது. சாம்சங்கோட டிஸ்பிளே ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க AMOLED பேனல் சொல்லவே தேவையில்ல. இந்த கான்ட்ராஸ்ட்டு கலர்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். பட் பிளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கி பிளாக்காக இருக்கும். அதில் நீங்கள் POCO X2வில் பிளாக் நீங்கள் பார்க்கும்போது க்ளீனாகவே தெரியும். உங்களுக்கு பேக் வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. வியூவிங் ஆங்கிள்ஸும் சரி இதுவும் நல்லாயிருக்கு. ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். பட் இந்த LCD டிஸ்பிளேக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இதில் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சாம்சங்கில் வந்து 60 Hz தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஃபோனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன்லேருந்து மற்ற எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து 120 Hzல் நீங்கள் யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளேயில் மற்ற ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நோட்டிஃபிகேஷன் LED இல்லை, பட் அவங்க அந்த ஃபீச்சர் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்குது. அண்ட் POCO X2வில் வந்து இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் இல்லை, ஏன்னா இது வந்து LCD டிஸ்பிளே தான். இதில் அந்த ஃபீச்சர்லாம் அவங்க எனேபிள் பண்ணாங்க அப்படின்னா பேட்ரி ட்ரெயின் வந்து வேறு லெவலில் இருக்கும், கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். அடுத்து இந்த ரெண்டு டிஸ்பிளேயுமே வந்து வைட் ஒன் L1க்கான சர்டிஃபிகேஷன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து Amazon Netflixலலாம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம கால் குவாலிட்டி, சிக்னல் ரிசெப்ஷன் இதை பற்றிலாம் பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து இயர்பீஸோட கால் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாது. POCOலையும் வந்து நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சாம்சங்கில் நான் ஃபுல் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன், எக்ஸலண்ட்டான கால் குவாலிட்டி. அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங் நடுவில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமாக இருந்தது. டூவல் சிம் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அந்த அப்டேட்க்கு அப்புறமா சிக்னல் ரிசெப்ஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் POCOலையும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே தெரியல. சிக்னல் ரிசெப்ஷனில் வந்து இதுவும் வந்து நல்லாவே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஸ்பீக்கரில் நீங்கள் கால் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. பட் POCOக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் லவுடாக இருக்குது M30s விட. அண்டு இந்த ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, டூவல் வோல்டேஜ் சப்போர்ட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்குது. ஸோ அடுத்து இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங்கில் வந்து Exynos 9611 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10 nm ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டே டு டே டாஸ்க்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் எங்கே அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஃபோனை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லேக் வந்து க்ளீனாக பார்க்க முடியுது. இனிஷியலாக வந்து எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இல்லை, நல்லா
ஸ்மூத்தாக இருந்தது. ரொம்ப ஹெவியாக மல்டி டாஸ்க் பண்ணாலுமே வந்து நல்லா இருந்தது. பட் அப்டேட்ஸ்க்கு அப்புறமா வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அளவுக்கு டிகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னே இருந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போது M30s இல்லை. ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட் கொடுத்து அந்த அப்டேட்டில் அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்து POCO X2ல வந்து Snapdragon 730Gக்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. அண்ட் கேமிங்கு எடுத்துகிட்டிங்கன்னா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஃபோனை நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து எந்த ஒரு ஹிக்கப்ஸும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது. அந்த ட்ரான்சிஷன் எல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. M30sலேருந்து இதில் வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டெப்பப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஃபோன் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. உங்களை வந்து டிசப்பாயிண்ட்டும் பண்ணாது கண்டிப்பாக. அண்ட் இப்போ வந்து நம்ம கேமிங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே தான் வந்து போக்கோக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து Adreno 618க்கான ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் மாலி ஜிபியூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. POCO X2 அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை. பட் நீங்கள் வந்து நார்மலாக லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சுட்டு ரொம்ப நேரம் கண்டினியூஸாக விளாண்டிங்க அப்படின்னா பேக் வந்து ரொம்பவே வந்து ஹீட் அதிகமாகுது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும். கேமர்ஸ்க்கு வந்து M30s செட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேமிங் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா POCO X2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வந்து சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் அப்படின்னா POCO X2ல வந்து MIUI 11 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 10. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து நம்ம சாம்சங் M30sன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு 9 One UI வெர்ஷன் 1.5 வெர்ஷன் இருக்குது. பட் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து One UIக்கு தான் கொடுப்பேன். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. MIUIலையும் வந்து நீங்கள் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒன்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு யூஐக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதுதான் வந்து என்னோடய ஒப்பீனியன். சாஃப்ட்வேரில் என்னோடய ஓட்டு வந்து One UIக்கு தான். நான் இங்கே போல் தரேன். போலில் வந்து One UI உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கா இல்லை MIUI பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி லைஃப் பற்றி பார்ப்போம். சாம்சங்கில் வந்து 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க சப்ளை பண்ண சார்ஜர்னு பார்த்தோம் அப்படின்னா 15 வாட்க்கான சார்ஜர். இவங்க கொடுத்த சப்ளை சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2.5 hours கிட்ட ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. POCO X2ல வந்து 4500 mAhக்கான பேட்டரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 27 வாட்க்கான சார்ஜர். இவங்க கொடுத்துருக்க சப்ளை சார்ஜர் வச்சு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அண்ட் இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 15 வாட் சார்ஜர் அண்ட் 18 வாட் சார்ஜர். இந்த ரெண்டு சார்ஜர்லேயுமே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலும் ஒர்க் ஆகுது. Vivo Z1Xல 22.5 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அந்த சார்ஜருமே வந்து இதில் சப்போர்ட் ஆகுது, ஃபாஸ்ட்டாகவே வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பேட்டரி சார்ஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் 10 or 15 வாட் சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டாலுமே வந்து அந்த சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி லைஃப்னு பார்ப்போம். பேட்டரி லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்சங் M30s இன்னமும் வந்து ஒரு பெஸ்ட்டு பேட்டரி லைஃப் ஃபோன்லாம் நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா எனக்கு வந்து ஈஸியாக வந்து 8 to 10 hours ஸ்க்ரீன் அட் டைம் ஈஸியாக கிடைக்கும். நான் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் 8 hours வருது. லைட் யூஸராக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1.5 days ப்ளஸ் அந்த 10 hours ஸ்க்ரீன் அட் டைம் வந்து ஈஸியாக அசால்ட்டாக கிடைக்குது. அதுவே வந்து POCO X2ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்பிளே வந்து 120 Hzல யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5 hours வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதுக்கு மேலே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். கேஸ் வந்து லைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 to 5.5 hours எக்ஸ்ட்ரா ஒரு ½ hour ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. பட் இதுவே வந்து 60 Hzல வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக எப்போ சார்ஜ் பண்ணேன், இப்போ சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா 43% இருக்குது. நேற்று மார்னிங் சார்ஜ் போட்டேன். அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி யூசேஜ் ஸ்டேட்டஸில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து 4.5 hours யூஸ் பண்ணியிருக்கேன். 4 hours 36 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 43% சார்ஜ் இருக்குது. இது வந்து நான் 60 Hzல யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 60 Hzல பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இனிஷியலாக வந்து 120 Hzலேருந்து 60க்கு மாறினோடனே ஃபஸ்ட் டே வந்து பேட்டரி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, 5 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது. அண்ட் செகண்ட் டைம் நான் சார்ஜ் போட்டேன். அவங்க கொடுத்த சப்ளை சார்ஜரில் தான் சார்ஜ் போட்டிருந்தேன். அண்ட் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு. பட் இன்னமும் வந்து சார்ஜ் 43% இருக்குது. லாஸ்ட்டாக எப்போ சார்ஜ் போட்டேன் அப்படின்னா 22 hours 54 minutes. அதான் நேற்று மார்னிங் சார்ஜ் போட்டது இன்னும் வந்து சார்ஜ் இருக்குது. 60 Hzல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 hours பேட்டரி லைஃப் வரும். அண்ட் நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 6 hours ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் M30s சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நார்மல் யூஸர், கேஷுவல் யூஸராக இருந்தீங்க, இல்லை ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணால் கூட வந்து POCO X2 நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் நீங்கள் 120 Hzல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டாப் அப் பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து ஒரு 30% சார்ஜ் இருக்குது. பட் அவங்க கொடுத்த சப்ளை சார்ஜரில் நம்ம 15% சார்ஜ் போட்டாலே போதும், சீக்கிரமாக குயிக்காக சார்ஜ் ஆகிடுது. இப்போ அடுத்து முக்கியமானது என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேமரா.
இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த கேமரா மட்டும்தான். POCO X2ல வந்து பேக்கில் வந்து 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா. அண்ட் டே லைட் அண்ட் லோ லைட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 120Kல இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு கேமரா இவங்க கொடுத்துருக்காது. நான் யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லோ லைட்லலாம் வந்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதை வந்து நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல கேப்பபிளான கேமரா. அதுவே வந்து நம்ம M30s எடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆஃப்டர் அப்டேட் வந்து லோ லைட்டில் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் என்ன ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னா ஷட்டர் டிலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து ஷட்டர் டிலே சுத்தமாக இல்லை. அப்டேட்க்கு அப்புறமா வந்து டிகிரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் ஆகிடுச்சு. ஷட்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா மினிமம் வந்து 1 செகண்ட் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபோனை ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபோன் ஷேக் ஆகிடுச்சு அப்படின்னா இமேஜ் வந்து சுத்தமாக யூஸபிளாகவே இல்லை. இது அதனால் வந்து நான் அந்த M30sல ஃபோட்டோ எடுத்து நிறுத்திட்டேன். ஷட்டர் டிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. நடுவில் வந்து நான் ஃபோனை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணியும் செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அவங்க ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டு அந்த ஷட்டர் டிலே அண்ட் கேமரா ஆப்பில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. இது எல்லாத்தையுமே வந்து ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னோடய ஓட்டு வந்து போக்கோக்கு தான் கொடுப்பேன். சாம்சங் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை லோ லைட்டை. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட POCO X2 வந்து ஸ்லைட்டாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வைடாக ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஃபோட்டோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குவாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா POCO X2ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நேச்சுரல் லுக்கிங் ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இப்போ வந்து வீடியோன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து POCO X2ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்லோ மோஷன் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா M30s தான் வந்து வேறு லெவல். இன்னமும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு பெஸ்ட்டு வீடியோ ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா M30s தான் நான் சொல்லுவேன். டே லைட்டில் ஒரு நல்ல லைட்டிங் சுச்சுவேஷனில் வீடியோ எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. வீடியோ குவாலிட்டியும் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவங்க ப்ராசஸிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்லோ மோஷனில் நான் பார்த்ததில் இவங்களோட ப்ராசஸிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பை த சேம் டைம் ஸ்லோ மோஷனில் ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் எனக்கு எந்த இஷ்யூமே வந்ததில்லை. ஒரு பாலை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணுது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகுது. பட் உங்களுக்கு வந்து கேமரா ஸ்டாட்டிக் பிக்சர்ஸ்லாம் ரொம்ப ஹையஸ்ட் பிஆர்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணலாம். இதுலேயுமே வந்து வீடியோகிராஃபி நல்லாவே இருக்குது. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணதில் ஸ்டெபிலைசேஷன் M30sல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ், கேமரா இதெல்லாமே வந்து ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா POCO X2 வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பேட்டரி லைஃப் ரொம்ப ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. எனக்கு வந்து டே டு டே டாஸ்க் மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும், கேமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் M30s சூஸ் பண்ணலாம். M30s சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து M31 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு M30sக்கும் M31க்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, உண்மையாக என்ன கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.